வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சவுண்ட் குக்கர் ஜீவிதா. நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், உப்பு, புளி, கொஞ்சம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குங்க. அதுவும் இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் அப்படியே எடுத்து அந்த கத்திரிக்காய் ஒரு கடி கடிச்சிங்கன்னு பார்த்துக்கோங்களேன், அவ்வளோதாங்க. அதாங்க சொர்க்கம், வேற லெவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு முதல்ல சின்ன வெங்காயம் தாங்க வேணும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த கத்திரிக்காயில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நல்ல வசமான காய். வேறு அந்த நீட்டு காயோ இல்லை பச்சை கத்திரிக்காயோ செஞ்சால் அந்தளவுக்கு ருசி வரும்னா வராது. இந்த கத்திரிக்காய் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்ணலாம். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு எதனா கத்திரிக்காய் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள். நல்லா நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த புளி, அந்த காரம், அந்த வெல்லம் இதெல்லாம் இறங்குச்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸாக கடித்து சாப்பிட்டு நீங்கள் பாருங்கள், சாதத்தோட பிசைஞ்சு ரொம்ப 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 ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதாங்க முக்கியம். இந்த மாதிரி வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு இது ரெண்டும் இருந்தால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் வதங்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நிறம் மாறி வரும். அந்த கத்திரிக்காய் அப்படியே எண்ணெயில் வதங்கும்போது அது சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பாருங்கள், வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? அந்த கலர் மாறி வரும். கத்திரிக்காய் ஃபுல்லாமே கலர் மாறி வரும். இப்போ அதோட தோல் உரிச்சா உரிக்க முடியும். அந்தளவுக்கு அந்த கத்திரிக்காய் வதங்கணுங்க. இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுதாங்க முக்கியமான ப்ராசஸ். வத்த குழம்போ இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே முதல்ல காயை வதக்கி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. அது பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா வதங்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணுங்க. கத்திரிக்காய் எப்படி வதங்குச்சோ அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். எப்போவுமே குழம்புல சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல இந்த உளுத்தம்பருப்போ கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறது, இந்த மிளகு சேர்க்குறது இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெறுமனே மிளகாத்தூள், புளி, வெல்லம் இது வரைக்கும் ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளை அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அந்த மிளகா நெடி போகணும். ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதங்கி விட்டிங்கன்னா அந்த மிளகாவோட நெடிலாம் போயிடும். அவ்வளோதான், வதக்கி விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, திட்டமாக தண்ணி ஊற்றி அந்த மிளகாத்தூளோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், அதாவது வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். அதை நல்லா குழம்புல பெரட்டி விடுங்க.
இப்போ கத்திரிக்காவையும் குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் புளி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். புளியும் நல்லா கத்திரிக்காயோடு சேர்ந்து கொதிச்சுதுன்னா சுட சுட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். அந்த பாருங்கள், அப்படியே கொதிக்கிறாங்கள, அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே எண்ணெயிலே குளிக்கிறாரு. செம்மையாக இருக்குங்க. கொதிச்சிருச்சு. அந்த கத்திரிக்காவும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், எந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வந்ததுன்னா அந்தளவுக்கு குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வெல்லம் போட்டால் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுவும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்பு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏன்னா கத்திரிக்காவே அவர் விரும்பி சாப்பிடுவார். அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு. குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல. அதுவும் அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் அடடா செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு புது விதமான ரெசிபியோட மீட் பண்ணலாம். பை பாய்.